வணக்கம் மாணவர்களே, நாம் இன்றைக்கு 5ஆம் வகுப்பு தமிழ் ஃபஸ்ட் பேப்பரில் இயல் 3 இருக்கக்கூடிய தப்பி பிழைத்த மானுங்கிற துணைப்பாட பகுதியை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இது ஒரு கதை பகுதி. காகமும் மானும் நீண்ட நாள் நண்பர்கள். காகமும் மானை பற்றிய கதையை தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம். கா காகம் கரைந்து தன் நண்பனான மானை தேடியபடி அழைத்தது. காகம் கரைந்து தன்னுடைய நண்பனான மானை தேடியபடி அழைக்குது. இதோ வந்துவிட்டேன் என்று கூறியபடி துள்ளி குதித்து ஓடி வந்தது மான். இதோ வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதித்து வந்தது அந்த மான். காகம், நண்பா நலமாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு காகம் தன்னுடைய நண்பன்கிட்ட நலம் விசாரிக்குது. அதுக்கு மான் சொல்லுது, ஏதோ இருக்கிறேன் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. காகம், குரலில் உற்சாகம் இல்லையே, ஏன் சோர்வாக பேசுகிறாய்? உன்னுடைய குரலில் உற்சாகம் இல்லையே, நீ ஏன் சோர்வாக பேசுகிறாய் அப்படின்னு காகம் கேட்குது. மான், எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது. அது காகம் சொல்லுது, என்னோடு வா, உனக்கு புல்லுள்ள இடங்களை காட்டுகிறேன். அங்கு நீ வயிறார புல்லை மேயலாம். என்னோடு நீ வா, உனக்கு புல்லுள்ள இடங்களை நான் காட்டுகிறேன். அங்கே நீ வயிறார புல்லை மேயலாம் அப்படின்னு காகம் சொல்லுது. மான், நீ என்மேல் மிகவும் அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து என்னிடம் கூறுகிறாய். நன்றி நண்பா. மான் சொல்லுது, நீ என் மேலே அன்பாக இருக்கிறாய். தினமும் எனக்காக என்ன செய்கிற, அலைந்து திரிந்து புல்லுள்ள இடங்களை கண்டறிந்து என்னிடம் நீ கூறுகிறாய். உனக்கு நன்றி நண்பா அப்படின்னு மான் சொல்லுது. அதுக்காகவும் நன்றியெல்லாம் கூற தேவையில்லை. எனக்கு சோர்வான நேரத்தில் உன்மீது அமர்ந்து பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள். ஒருவருக்கொருவர் உதவியாயிருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே. நன்றியெல்லாம் நீ கூற எனக்கு தேவையில்லை. நான் சோர்வாக இருக்க நேரத்தில் என்ன செய்கிறேன், உன் மீது அமர்ந்து நான் பயணம் செய்கிறேன். நாம் இருவரும் நெடுநாள் நண்பர்கள். ஒருவருக்கொருவர் எனது உதவியாக இருப்பது இது ஒன்றும் புதிதல்லவே அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லுது. மான், சரி நண்பா, பேசிக்கொண்டே நெடுதூரம் வந்துவிட்டோம். இங்கேயே இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்வோம். சரி நண்பா, நம்ம பேசிக்கொண்டே நெடுதூரம் நம்ம வந்துவிட்டோம். இங்கே நம்ம இன்றைய உணவை உண்டுவிட்டு இருப்பிடம் செல்லலாம் அப்படின்னு மான் சொல்லுது. காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை நரி ஒன்று கவனித்தது. இந்த காகமும் மானும் நல்ல நண்பர்களாக நெடுநாள் இணைந்திருப்பதை கவனிக்கிறது யாரு? நரி கவனிக்குது. தன் மனதிற்குள் கொழு கொழுவென இருக்கும் இந்த மானை நாம் எப்படியாவது கொன்று தின்றுவிட வேண்டும். கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய இந்த மானை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், கொன்று தின்றுவிட வேணும் அப்படின்ட்டு நரி நினைக்குது. அதற்கு எப்பொழுதும் இணைந்தே இருக்கும் இவர்கள் இருவரையும் தனித்தனியே பிரிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்னா, எப்போதும் இணைந்திருக்கக்கூடிய இந்த காகத்தையும் மானையும் நம்ம என்ன செய்யணும், தனித்தனியே பிரிக்க வேண்டும். அப்போதுதான் மானை கொல்ல முடியும் என எண்ணியது. அப்போதுதான் என்ன செய்ய முடியும், இந்த மானை கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நரி மனதில் நினைக்குது. நரி, என்ன தோழர்களே, எப்பொழுதும் இணைந்தே இருக்கிறீர்கள், என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன தோழர்களே, எப்போதும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இணைந்தே இருக்கிறீங்க, என்னையும் உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொள்வீர்களா? அதுக்கு மான் சொல்லுது, அதற்கென்ன, இன்று முதல் நீயும் எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். அதற்கென்ன, இன்று முதல் நீயும் என்னது, எங்கள் நண்பனாக எங்களோடு சேர்ந்திருக்கலாம். அதற்கு நரி நன்றி அப்படின்னு சொல்லுது. காகம், சரி, நேரமாகிவிட்டது, இருப்பிடம் செல்லலாம். நேரமாகிவிட்டது, நமக்கு இருப்பிடம் செல்லலாம் அப்படின்னு சொல்லுது. நரி தன் இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. நரி தன்னுடைய இருப்பிடம் நோக்கி சென்று விடுகிறது. காகம், நண்பா, யாரையும் சீக்கிரம் நம்பி விடாதே, அது நமக்குத்தான் ஆபத்து. நீ யாரையும் சீக்கிரம் நம்பி விடாதே, அது நமக்கு தான் ஆபத்தை தரும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மான், அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது. நரியை பார்த்தால் நல்லவனாக நல்ல குணமாகத்தான் தெரிகிறது. அப்படியெல்லாம் எந்த ஆபத்தும் வந்து விடாது. நரியை பார்த்தா நல்லவனாக நல்ல குணமாக தான் தெரிகிறது அப்படின்னு சொல்லுது. காகம்,
கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். நம்ம கண்ணால் காண்பதும் என்னது பொய், காதால் கேட்பதும் பொய், ஆனால் தீர விசாரிப்பதே மெய், உண்மை அப்படின்னு சொல்லிட்டு காகம் சொல்லுது. மான் சொல்லுது, ஐயா கருத்து கந்தசாமி பேசியது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மான் சொல்லுது. வீட்டிற்கு செல், நானும் என் இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளை சந்திப்போம். நீ வீட்டிற்கு செல், நானும் என்னுடைய இருப்பிடம் செல்கிறேன், மீண்டும் நாளைக்கு நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லுது. அடுத்த நாள் காலை நரி மானை சந்திக்கிறது. அடுத்த நாள் காலையில் நரி யாரை சந்திக்குது? மானை சந்திக்குது. நரி, நண்பனே நலமா அப்படின்னு கேட்குது. மான், அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி வந்திருக்கிறாய்? அடடே நரியா, என்ன இவ்வளவு காலையில் என்னை தேடி நீ வந்திருக்கிறாய் அப்படின்னு. நரி எதற்கு? நண்பனை பார்க்க நேரம் காலம் ஏது? உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது. நண்பனை பார்க்க நேரம் காலம் எல்லாம் ஏது? உன்னை பார்த்தாலே எனக்கு என்னது பரிதாபமாக இருக்கிறது. மான் அதற்கு சொல்லு, ஏன் எனக்கு என்ன? என்னை பார்த்து ஏன் பரிதாபப்படுகிறாய்? ஏன் எனக்கு என்ன? என்னை பார்த்து நீ ஏன் பரிதாபப்படுகிறாய் அப்படின்னு மான் கேட்குது. நரி, உடல் மெலிந்து காணப்படுகிறாயே, சரியான உணவு கிடைக்காததால் கொழுவென இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டார் போல் இருக்கிறாய். உடல் மெலிந்து நீ காணப்படுகிற, சரியான உணவு கிடைக்காததால் கொழுவென்னு இருக்க வேண்டிய நீ பஞ்சத்தில் அடிபட்டது போல் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுது. மான் அதற்கு, விலங்குகளுக்குமே இதே உணவு பற்றாக்குறைதான். வானம் பொய்த்ததால் வனமெல்லாம் பாலைவனமாக மாறி வருகிறது. விலங்குகளுக்கும் இதே பற்றாக்குறை தான் இருக்குது. மழை பெய்யாததுனால இந்த காடெல்லாம் பாலைவனமாக மாறி வருது அப்படின்னு மான் சொல்லுது. நரி, பிற விலங்குகளை பற்றி நமக்கு என்ன கவலை? பிற விலங்குகளை பற்றி நாம் ஏன் கவலைப்படுறோம்? எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்கிறது. அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோடு வா, உனக்கு மட்டும் அந்த இடத்தை காட்டுகிறேன். எனக்கு தெரிந்த இடம் ஒன்று இருக்குது, அங்கே உனக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் உண்டு. என்னோட நீ வா, உனக்கு மட்டும் அந்த இடத்த காட்டுகிறேன் அப்படின்னு நரி சொல்லுது. மான் உடனே சொல்லுது, நமது நண்பன் காகமும் வரட்டும், நம்முடைய நண்பனான காகமும் வரட்டும் அப்படின்னு. நரி எதற்கு சொல்லுது, காகத்தை மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா. காகத்தை நம்ம என்ன செய்யலாம், மற்றொரு நாள் அங்கே அழைத்து செல்லலாம், இன்று நீ மட்டும் என்னோடு வா அப்படின்னு நரி சொல்லுது. மாணவர்களே, நம்ம இன்றைக்கு கதைப்பகுதியில் பாதி கதைப்பகுதி படித்து முடிச்சிட்டோம். இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்த வகுப்பில் படிக்கலாம். நன்றி.